கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண் மூடி திறக்கிறதுக்குள்ளால் ஒரு மாதம் முடிஞ்சு 2வது மாதத்தில் நம்ம அடி எடுத்து வச்சுருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி இந்த புதிய மாதத்துக்குள்ளால் நம்ம அடி எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த மாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இனிய மாதமாய் அமையும்படி ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாக நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வாராக. நிறைய பேர் 1ஆம் தேதி அதுமா ஆண்டவர் எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சுருக்காருன்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதோ இந்த மாதத்திற்கான மங்கள வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் உங்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கேட்டாலும் ஆண்டவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறதாகவும் ஆண்டவருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை, ஜெப சத்தத்தை, விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிறதாகவும் இருக்கிறது என்று இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறாரு. அன்றைக்கு சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது அந்த ஆலயத்தின் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் அசைவாடி சொன்ன வார்த்தை, இந்த ஸ்தலத்திலிருந்து ஏறெடுக்கப்படுகிற எல்லா ஜெபங்களுக்கும் என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. இன்னைக்கும் அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டும் அந்த தேவாலயத்தினுடைய அந்த காம்பவுண்டு வால், அந்த மதில் சுவர் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் அந்த பக்கத்தில் போய் நின்றுட்டு ஜனங்கள் கதறி தலைகளை முட்டி 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 அதில் அழுது ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறதை நாம் பார்க்குறோம். ஒன்ஸ் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வார்த்தை வானமும் பூமியும் ஒழிஞ்சாலும், ஆலயம் இடிக்கப்பட்டாலும், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் இடிக்கப்படாது. இன்னைக்கு ஆண்டவருடைய கண்கள் உங்களை நோக்கி இருக்கிறதாகவும் செவிகள் உங்களுடைய சத்தத்தை கேட்கிறதாகவும் இருக்கிறது என்று சொன்னால், இன்னைக்கு நீங்கள் என்னென்ன விண்ணப்பத்தை வைக்க போகிறீங்களோ அத்தனையும் ஆண்டவர் கேட்பார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்ட அந்த ஏழை குருடன் பிச்சைக்காரனுடைய சத்தத்தை மதித்து அவனுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் இப்பொழுதும் யார் யார் வியாதியோடு, இயேசுவே தாவீதின் குமாரனே இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி எனக்கு இரங்கும், என்னுடைய இந்த கேன்சர் நோயை மாற்றும், என்னுடைய இந்த இருதய நோயை மாற்றும், இந்த தோல் வியாதியை மாற்றும் ஆண்டவரே, என்னுடைய இந்த லங்ஸை சரியாக செயல்பட பண்ணும், என்னுடைய கிட்னி வியாதியை மாற்றும், என்னுடைய லிவர் வியாதியை மாற்றும், என்னுடைய இந்த வாத நோய்களை மாற்றும், வீசிங் பிரச்சனைகளை மாற்றும் என்று எனக்கு இறங்கும் ஆண்டவரேன்னு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இப்பொழுது கர்த்தர் அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுத்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிறவர். இன்னைக்கு உன்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு செவி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னதுனால இன்னைக்கு நீ எது கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். ஒருவேளை ஆண்டவரே, இந்த ஜனவரி மாதம் என்னுடைய நிச்சயதார்த்தம் நின்று போச்சு, கல்யாணம் நடக்கன்னு நினச்சேன், 2 டேஸுக்கு முன்னாடி நடக்கன்னு நினச்சேன், நின்று போச்சு ஆண்டவரே, எனக்கு இந்த நாளுக்குள்ளால் நான் முன்குறித்த டேட்டில் எனக்கு திருமணத்தை நீங்கள் செய்து வைங்க, என் பிள்ளைக்கு நாங்கள் சொன்ன மாதிரி அந்த தேதியில் மேரேஜை வைக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்டால் இன்றைக்கி அந்த காரியம் நடக்கும். ஆண்டவரே, நான் கோர்ட்டுக்கு பல வருஷமாக அலைகிறேன், இந்த கோர்ட்டு கேஸ்லேருந்து எனக்கு இன்றைக்கி ஒரு விடுதலையை தாங்கப்பா, துரிதமாக இதை விசாரித்து முடித்து எனக்கு சாதகமாக தீர்ப்பு எழுதி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே கேட்பார். ஆண்டவரே, என் ஹஸ்பண்ட்கிட்ட பல முறை நான் கூப்பிட்டு நான் தப்பு பண்ணியிருந்தாலே என்னை மன்னிச்சிங்க, நான் கோவப்பட்டு பேசுனதுக்காக மன்னிச்சிங்க, எப்படியாவது என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு நான் கூப்பிட்டோம், அவர் செவி கொடுக்கலை, இப்போ நான் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னுடைய கூப்பிடுதலுக்கு நீ செவி கொடும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் ஹஸ்பண்டுடைய இருதயத்தில் பேசி உங்களுடைய குடும்பத்தை சேர்த்து வைப்பார். இல்லை, எங்கள் அத்தை மாமாட்ட நான் மன்னிப்பு கேட்டோம், இன்னும் என்ன அவங்க மன்னிக்கிற மாதிரி இல்லை, ஆண்டவரே நீங்கள் அவங்க இருதயத்தில் பேசுங்கன்னா அவங்க மன்னித்து மறுபடியும் அந்த குடும்பத்தில் போய் நீ வாழ்வதற்கு ஒரு வழியை கர்த்தர் திறந்து தருவார். ஸோ இன்றைக்கி
என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரிடத்தில் மனம் விட்டு பேசுங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன வசனத்தின்படி உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இன்னைக்கு பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கிரேசி ஃப்ரம் சோழிங்கநல்லூர். நாங்கள் பல வருடங்களாக வாடகை வீட்டில் குடியிருந்தோம். ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டு தனி ஜெபத்தில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் சொந்த வீடு கிடைக்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபிக்கும்போது, உனக்கு கர்த்தர் ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார், அதிலே தோட்டமும் திராட்சை கொடியும் நாட்டி நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லி பாரப்பட்டு ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்பினார். கர்த்தருடைய கிருபையினால் 2 BHK சொந்த வீட்டை கட்டி அதில் தோட்டத்தை அமைத்து திராட்சை கொடியையும் பயிர் செய்து கர்த்தருக்குள்ளால சந்தோஷமாய் வசிக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு நமக்கு சோழிங்கநல்லூர் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்திலே வைத்து சாயங்காலம் 5:30 மணிக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள் மாதாந்திர கூட்டம் நடக்குது. சாயங்காலம் 5:30 மணிக்கு நீங்கள் எல்லாரும் வாங்க. அந்த கூட்டத்தில் நடந்த ஒரு அற்புதத்தை குறித்து தான் சகோதரி கிரேசி இந்த சாட்சி எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டாங்க. கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஜெபிச்சாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதமான மங்கள வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு சொந்த வீட்டில் குடியிருக்க வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி சாயங்காலம் 5:30 மணிக்கெல்லாம் ஆராதனை நடக்கிற நேரத்துக்குள்ளால நீங்கள் வந்துடணும். ஸோ 5:30 to 6 o'clock நீங்கள் அங்கே இருக்கணும். கரெக்டாக ஆராதனை தொடங்கும் போது நீங்கள் அதில் கலந்து கொள்ளவும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 8:45 மீட்டிங் முடிஞ்சிடும். முடித்தோடனே நீங்கள் தனி ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் புறப்பட்டு போகலாம். சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக என் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் இவர்களை பார்க்கிறதாகவும் உம்முடைய செவிகள் இவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறதாகவும் இருக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவனே, இப்பொழுதும் நாங்கள் செய்தி நேரத்தில் என்னென்ன காரியத்தை சொன்னோமோ அத்தனையும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இப்பொழுதும் அடைக்கப்பட்ட கற்பத்தின் வாசல் திறக்கப்படட்டும், திருமண வாசல் திறக்கப்படட்டும், பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக இணையட்டும், வழக்குகளுக்கு முடிவு கொண்டு வாரும், வியாதிகளுக்கு முடிவு கொண்டு வாரும். ஆண்டவரை இழந்து போனவற்றை கர்த்தர் திருப்பி தாரும். வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீட்டை கட்டி கொடுப்பீராக. ஆண்டவரை, அநேக பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிப்ரவரி மாதம்னாலே என் பிள்ளைகளுக்கு எக்ஸாமுக்காக பிள்ளைகள் ஆயத்தப்படுகிற நாட்கள், எக்ஸாம் தொடங்குகிற நாட்கள். எனவே ஆண்டவரை, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யார் யார் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிறாங்களோ, நிகழ்ச்சியை பார்க்கிற யார் யாருடைய பிள்ளைகள் பப்ளிக் எக்ஸாமுக்கு மற்றும் ஆனுவல் எக்ஸாமுக்கு, செமஸ்டர் எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிறார்களோ அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து நல்ல மதிப்பெண்களோடு வெற்றி பெற்று ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்யும். இப்பொழுதும் பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒரு விசை கண்ணோக்கி பாரும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் பத்திரமாய் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.